ரஞ்சி கிரிக்கெட்டில் ராஜா, இந்திய அணி கவனிக்காத வீரர் வசீம் ஜாஃபரின் கண்ணீர் கதை இந்த வீடியோல பார்க்கலாம். வசீம் ஜாஃபர் இந்தியால உள்ள பாம்பேல 1978ல பிறந்தாரு. இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த அளவுக்கு வெல்தி கிடையாதுங்க. இவரை படிக்க வைக்கிறதுக்காகவே இவங்க அப்பாவும் அம்மாவும் லாங் ஹவர்ஸ்க்கு ஒர்க் பண்ண வேண்டிய சூழல்ல தள்ளப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலுமே வசீம் ஜாஃபர் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் எந்தவித தடையும் விதிக்கலங்க. ஸ்கூல் படிக்கும் போதே கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. எத்தனையோ கிளப் மேட்ச்ல பசியோ பட்னியோட தான் ரன் அடிச்சிருக்காரு. வசீம் ஜாஃபர் கிட்ட ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் கிட்ஸ் கிடையாது. ஒரு பேட் வாங்குறதுக்கும் காசு கிடையாது. இருந்தாலுமே ஸ்கூல் மேட்ச்ல ஒரே இன்னிங்ஸ்ல 400 ரன் கிட்ட அடிச்சு அன்பீட்டபிளா இருந்ததுனால அங்கிருந்து டொமஸ்டிக் லெவலுக்காக மும்பை டீமுக்கு செலக்ட் ஆகுறாரு. 1996ல டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்ச இவரு டமால் டுமில் பர்ஃபார்மன்ஸ் டொமஸ்டிக்ல பண்ணி லாஸ்ட் 2 டிகேட்ஸா யாரும் நினைச்சு பார்க்காத வகையில டொமஸ்டிக்கோட ராஜாவா இது வரைக்கும் வாழ்ந்து முடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் 260 மேட்ச் கிட்ட ஆடி இருக்காருங்க. அதுல 19,000 ரன்ஸ்க்கு மேல அடிச்சிருக்காருங்க. 100s ஒண்டியே பாத்தீங்கன்னா 57, இதுல 50s ஒண்டி கம்பேர் பண்ணீங்கன்னா 91. எந்த இந்தியன் பிளேயர்னாலயும் அச்சீவ் பண்ண முடியாத ரெக்கார்டை டொமஸ்டிக்ல இவர் கிரியேட் பண்ணிருக்காருங்க. என்னதான் டொமஸ்டிக்ல ராஜாவா இருந்தாலுமே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் இந்தியாக்காக பெருசா அச்சீவ் பண்ணலங்க. 2000ல இந்தியன் ட்ரை கலர்ஸ்ல தன்னோட டெஸ்ட் ஜெர்னியை ஆரம்பிச்ச வசீம் ஜாஃபருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இந்தியா டீம்ல ஸ்ட்ரகிளா தாங்க இருந்தது. 2000ல இருந்து 2008 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 வருஷத்துல இந்தியாக்காக 31 டெஸ்ட் மேட்ச் தாங்க ஆடி இருக்காரு. அதுல 2000 ரன் கூட டச் பண்ணலங்க. இந்தியன் டீமுக்காக ஓபனிங் பேட்ஸ்மேனா ஆடின இவர்னால தன்னோட ஃபார்மை இன்டர்நேஷனல் லெவல்ல மெயின்டைன் பண்ண முடியலங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்தியன் டீம்ல இன் அண்ட் அவுட்டா இருந்தாரு. டொமஸ்டிக்ல மெயின்டைன் பண்ண ஃபார்ம் ஒண்டி இந்தியா அணிக்காக இவர் மெயின்டைன் பண்ணியிருந்தாருன்னா 100+ டெஸ்ட் மேட்ச் ஆடி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட நம்பர் 1 டெஸ்ட் பேட்ஸ்மேனா கூட இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்குங்க. விதி யார விட்டுதுங்க. மும்பைல இருந்து வந்த நிறைய பிளேயர்ஸ் இந்தியாக்காக லெஜெண்டா மாறி இருக்காங்க. ஆனா இவர்னால அதை அச்சீவ் பண்ண முடியல. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல லெஜெண்டா இருந்தாலுமே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு ஃபெயிலியருங்க. 2020க்கு அப்புறமா ஆல் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா பேட்டிங் கோச்சா நிறைய டொமஸ்டிக் பிளேயர்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காருங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் இவரோட பேர் யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல இவரோட பேரை அழிக்கவே முடியாதுங்க. வசீம் ஜாஃபர், கிங் ஆஃப் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஃபார் எவர் அண்ட் எவர்.